முப்பது ஜனவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 4 இறை வசனங்கள் 26 34 முடிய. இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நடந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அது நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்கள் கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல உவமைகள் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்த பொழுது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதரமே, இன்றைய நாளில் பத்தில்டிஸ் என்ற ஒரு புனிதருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டின் ராணியும் புனிதருமாய் இருக்கிறார். இவர் ஒரு ஆங்கில சாக்சனுக்கு அடிமையாக இருந்தார். பின்னர் பிரான்ஸ் அரசன் கிலோவேஸ் 2ஆம் கிலோவேஸ் அவரை மணந்தார். கணவன் இறந்த பின் தன் மகன்களின் பெயர்களால் நாட்டை ஆட்சி செய்தார். அவர் ஆழ்ந்த விசுவாசம், தாழ்மை மற்றும் இரக்கத்தால் புகழ் பெற்றவர். கிறிஸ்தவ அடிமை வணிகத்தை ஒழிக்க முயன்றவர். ஏழைகள் மற்றும் நோயாளிகளை அன்புடன் பராமரித்தவர். தன்னுடைய அரச வாழ்க்கையை விட்டுவிட்டு செல்ஸ் மடத்தில் துறவியாக வாழ்ந்து ஜெபமும் சேவையும் நிறைந்த வாழ்க்கையை அவர் நடத்தி வந்தார். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் மார்க்கு நற்செய்தியுடைய விதைகள் உவமையை வைத்து நம்மை வழி நடத்துகிறார். இயேசு நற்செய்தியில் விதைகளை பற்றி பேசுகிற போது சிறியவை, எளியவை, எவருக்கும் பெரியதாக தோன்றாத ஒரு பொருளை, அதாவது விதையை வைத்து நமக்கு எடுத்து கூறுகிறார். ஒருவர் நிலத்தில் விதை